Hi friends, நான் Natural Granite இருந்து பாசிட்டிவ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா V-kota White Black, அதாவது ஜெட் Black, பியூர் Black, Paradise Grey, டார்க்கான மெட்டீரியல். ப்ரீவியஸலி நான் போட்டிருக்க வீடியோஸ் அந்த மெட்டீரியல் தான் இப்போ வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட வந்து ராணிப்பேட்டையில இருந்து கஸ்டமர்ஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணாங்க இன்னைக்கு. அதோட வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணியே இருக்கேன். அப்டேட் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதோட லோடிங் எப்படி இருக்குது, அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, V-kota White எந்த மாதிரி மெட்டீரியல், பிளாக் எந்த மாதிரி மெட்டீரியல்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து பாசிட்டிவ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா V-kota White. இது ஃபஸ்ட்டு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் மெஷர்மெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் மெஷர்மெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பேரடைஸ் மெஷர்மெண்ட் பண்ணோம். இப்போ நம்ம V-kota White எந்த மாதிரி கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காமிச்சின்னு இருக்கேன். ஒரு ஸ்லாப்பாக வந்து செக் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 7 பேர் வந்திருந்தாங்க. ஒரு ஸ்லாப்பாக செக் பண்ணாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மூமெண்ட்டுங்க, நல்ல ஒரு பிரைட்னஸ். இது வந்து நம்ம ஃப்ளோரிங்கு போடலாங்க, முக்கியமாக ஹாலுக்கு போடலாம். இதுக்கு வந்து நம்ம பிளாக் கலரை சூஸ் பண்ணாங்க அவங்க. இந்த மாதிரி கல் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக கிராக்கு எல்லாமே லெஸ் பண்ணி நம்ம கொடுப்போம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிராக் வராது. இந்த மாதிரி கல் நீங்கள் ஃப்ளோரிங் போட்டிங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான கல்லுங்க. கிராக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரெஸ்டிங்கு டிஃபெக்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. பக்காவாக 18 mm திக்னஸில் இருக்குது. லைனர் பாலிஷ் பண்ண ஒரு கல். இதோட கிளாஸ் கோட்டிங் பார்த்திங்கன்னா 55 டிகிரி செல்சியஸில் நம்ம ஹீட் பண்ணோம். அருமையான ஒரு கல். இதுக்கு பார்டர் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் கொடுத்தோம். ஜெட் பிளாக்னுவாங்க. அருமையான ஒரு மெட்டீரியல். இதோட திக்னஸ் 18 mm இருக்கும். சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ண ஒரு கல். இந்த மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மெஷர்மெண்ட்டுங்க. நல்ல ஒரு மெஷர்மெண்ட்டு. நம்ம கல் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிராக்கும் இல்லை. இதோட பிளாக் பியூர் பிளாக்னுவாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல். இது ஆக்சுவலாக நம்ம வந்து கிச்சன் டாப்புக்கு போடலாம், ஸ்டேர் கேஸ்க்கு போடலாம், பார்டருக்கு போடலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கல் நம்ம யூஸ் பண்ணலாம். அருமையான ஒரு கல்லுங்க. இதோட திக்னஸ் சேம் 18 mm. அருமையான பாலிஷுங்க. அதாவது நம்ம கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாலிஷு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு கஸ்டமர் நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணாலும் ஒரு ஸ்லாப்பாக செக் பண்ண சொல்கிறோம். நாமளே கஸ்டமர்ஸுக்கு தேவைப்பட்ட அவங்க கையிலே நம்ம மெஷர்மெண்ட் டேப் கொடுத்துருவோம். அவங்களே வேணால் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் நம்ம ஃபேக்ட்ரியில். நம்ம ஃபேக்ட்ரி சைடு பொறுத்த வரைக்கும் கிராக் எல்லாமே லெஸ் பண்ணி கொடுப்போம். மோஸ்ட்லி வந்து கிராக்கே வராதுங்க. 75% நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல். ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா இந்த பேரடைஸ் கிரே நான் போட்டிருந்தேன். நல்ல டார்க்கான மெட்டீரியல், அருமையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இதோட கிளாஸ்னஸ் பாருங்கள், அருமையாக இருக்குது. நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களே தெரியல அந்த மாதிரி ஒரு பாலிஷு. இதோட திக்னஸ் சேமுங்க, 18 mm ப்ளஸில் வருது. சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ண ஒரு லாட்டு. இது வந்து ஒரு 75 ஸ்லாப்ஸ் இருந்துச்சு. அந்த 75 ஸ்லாப்ஸும் அவங்க வந்து மெஷர்மெண்ட் பண்ணி வாங்கிக்கினாங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என் வீடியோவில் கொடுத்துருக்கேன் என் காண்டாக்ட் நம்பரு. அது கால் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப்பில் இமேஜஸ் சென்ட் பண்ணுறேன் வித் ப்ரைஸோட. நல்ல ஒரு மூமெண்ட்டு லென்த்தில் போயிருக்கு. ஆக்சுவலாக இந்த பேரடைஸ் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் கட்டிங் பண்ணும்போது நான் போட்டேன். நிறையா கஸ்டமர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு கல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேக்ட்ரிக்கு எப்போ வேணாலும் விசிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். கண்டிப்பாக லோடிங்கு, அன்லோடிங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு எல்லாமே நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் நம்புகிறேன். அடுத்த மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா டீலருக்கு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நாளைக்கு நான் போட போகிறேன். இதோட மெஷர்மெண்ட் பாருங்கள். ஒரு ஸ்லாப்பாக வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. இவங்க வந்ததே பார்த்திங்கன்னா 7 பேருக்கு மேலே. இந்த சைடும் அந்த சைடும் 2 சைடும் வந்து அவங்க செக் பண்ணாங்க ஒரு ஸ்லாப்பு. நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கொடுப்போம். கிராக்கு லெஸ் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை பற்றி தான் நம்ம யூடியூப் சேனல்லே பேசுகிறோம். இது பார்த்திங்கன்னா அருமையான ஒரு குவாலிட்டி, நேச்சுரல் ஸ்டோனுங்க. எந்த ஒரு கலர் கோட்டிங்கும் இல்லை. நேச்சுரலான ஒரு ஸ்டோனை தான் நம்ம நேச்சுரல் கிரானைட்ஸில் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சைட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு வீடியோங்க. திக்னஸ் பாருங்கள், 18 mm திக்னஸில் இருக்குது. பக்கா திக்னஸ்ஸு. இதோட பாலிஷ் பார்த்திங்கன்னா ஒரிஜினலுங்க, 100% நேச்சுரலான ஒரு பாலிஷு. உங்களுக்கு கலர் கோட்டிங் கொடுத்த ஒரு கல்லை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுலாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பேக் சைடில் நீங்கள் தண்ணி போட்டு பார்த்தாவே தெரிஞ்சிடும் அது கலர் போட்டிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இது லோடிங் பண்ண ஒரு வீடியோ. லோடிங் பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம பண்ண போகிறோம். ஒரு ஸ்லாப்பாக வச்சு எந்த ஒரு ஸ்லாப்பை வந்து டேமேஜ் ஆகக்கூடாது.
உங்கள் வீடு சேர்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு லோடிங்கு ஒரு ஸ்லாப்பாக நவுற்றி வச்சு அவங்க நல்ல ஒரு லோடிங் பண்ணுவாங்க. அன்லோடிங் வேணும்னா பாருங்கள், நம்ம ஃபேக்ட்ரி சைட்லேருந்து ஆள் அரேஞ்ச் பண்ணி விடுவோம். ஒரு 5 பேர் 6 பேர் வருவாங்க. அன்லோடிங் நல்ல ஒரு அன்லோடிங்காக இருக்கும். எந்த ஒரு ஸ்லாப்பும் டேமேஜ் ஆகாது. நம்ம ஃபேக்ட்ரி சைட்லேருந்து நம்ம ரெஸ்பான்ஸாக இருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா V-kota ஒயிட் அருமையான ஒரு மெட்டீரியலுங்க. திருப்பியும் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பாலிஷ் பண்ணின்னு இருக்கோம். யாருக்கு எப்போ வேணாலும் நம்ம V-kota ஒயிட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். V-kota ஒயிட்னு மட்டும் இல்லைங்க, பேரடைஸ் பிங்க்கு, கிரே, மல்டி ரெட்டு எல்லாமே நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். பிளாக் கூட பிளாக் மோஸ்ட்லி நிறைய பேர் விரும்பக்கூடிய ஒரு மெட்டீரியலாக மாறி இருக்குது. V-kota ஒயிட்டு, மல்டி ரெட்டு, பேரடைஸ் கிரே, பேரடைஸ் பிங்க் இந்த மாதிரி ரெகுலராக ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு மெட்டீரியல், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல். கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள், எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் நான் அனுப்பிச்சி விட்றேன் வாட்ஸ்அப்பில். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.